இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 81வது அதிகாரம் 13-14வது வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாக திருப்புவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நடக்க தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா அந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்குமே ஆனால் இந்த நாளிலே அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்த, ஆண்டவரே இந்த காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாருங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்வா. ஏன்னா அவர் அதை தான் விரும்புகிறார். நம்மிடத்திலே மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம், அழிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, என்னுடைய நியமங்களை கை கொண்டால், என்னை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் என்னை சேவித்து என்னுடைய வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும், அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி செய்தால் ஆண்டவர் அடுத்த வசனத்திலே அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அவர்கள் மாத்திரம் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தார், நான் அவர்களுடைய எதிராளிகளை சீக்கிரமாய், நான் அவருடைய எதிராளிகளை தாழ்த்தி என்னுடைய கையை அவர்களுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வாக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் இந்த நாளிலே நடக்க வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே ஆண்டவர் நமக்காக நின்று யுத்தம் செய்வதை, நமக்காக செய்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 81வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த சங்கீதமானது அன்பான தெய்வ பிள்ளைகளே விசேஷித்த சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வனாந்திரத்திலே அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து வனாந்தரத்திலே 40 வருஷ காலம் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். எதற்காக என்றால் கானான் தேசத்தை சொதரிப்பதற்காக. அப்பொழுது பாருங்க, நடக்கும்போது அவர்கள் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை விசேஷித்த விதமாய் நடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். பாருங்க, அவர்கள் எகிப்திலிருந்து வந்ததே ஒரு அதிசயம். எத்தனை 10 வாதைகளை அதிசயமாய் நடப்பித்தார். இந்த 10 வாதைகளும் எகிப்தியருக்கு வேதனைகளாய் தோன்றின. ஆனா இஸ்ரவேலர்கள் இதை பார்க்கும்போது அந்த வாதைகள் அவர்களுக்கு, ஏன்னா ஒரே நாட்டுல இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த வாதைகள் நேரிடவில்லை. இஸ்ரவேலர்கள் அந்த வாதைகளினால் யாரும் தாக்கப்படல. ஆனா எகிப்தியர்கள் அந்த வாதையினால் தாக்கப்பட்டார்கள். அத தங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் செய்தார். அதிசயமாய் நடப்பித்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அந்த கானான் பிரயாணத்தை நோக்கி அவர்கள் நடந்து வருகிற போது பாருங்க, வழியிலே செங்கடல் அவர்களுக்கு விரோதமாய் வந்தது. ஆண்டவர் அதிலிருந்து அற்புதத்தை செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். மாறா என்ற இடத்துக்கு வருகிறாங்க. கசப்பா இருந்தது தண்ணீர். ஆண்டவர் இங்கே ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை தூக்கி போட்ட போது மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது. ரெவிதீம்ல வருகிறாங்க. ரெவிதீம்ல தண்ணீர் இல்லை.
ஆண்டவர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதம்! எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். பாருங்க, சாப்பிட ஒவ்வொரு நாளும் மன்னா அதிகாலை வேளையிலே அவர்கள் வசிக்கிற கூடாரங்களை சுற்றிலும் அப்படியே அது போய் பெய்ந்திருக்குமா. அந்த சின்ன ஒரு சின்ன ஒரு வஸ்து காலையிலே அது விழுந்து கிடக்கும். அவர்கள் அதை அந்த வெயில் வருகிறதற்கு முன்பதாக அதை பொறுக்கி தங்களுக்கு ஏற்றபடி போஜனத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். காடைகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவர்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் செய்தார். ஆனா அவர்கள் ஆண்டவர் அறியக்கூடிய விதத்துல அறியல. பிரியமானவர்களே, ஆண்டவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவர். அவருடைய மகிமை பெரியது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர். அவர் பெரியவர். அவர் யெகோவா தேவன். அவர் உன்னதமான தேவன். அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதை அவர்கள் அறியவில்லை. அறியக்கூடிய விதத்திலே அறியவில்லை. அவரை மட்டுப்படுத்தினார்கள் என்று நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்களா? அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆகவேதான் இந்த வசனத்துல சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தார் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அவன் தோளை நான் சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே கூப்பிட்ட போது நான் தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளி செய்தேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலே உங்களை சோதித்து அறிந்தேன். முறுமுறுத்தாங்க. மேரிபாவின் தண்ணீரிலே தண்ணீர் இல்லாத போது முறுமுறுத்தாங்க. மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்பினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, அன்றைக்கே அவர்கள் யாருன்னு அவர் அறிஞ்சிட்டாரு. பிரியமானவர்கள், ஆகவே தான் சொல்றாரு, அவர்களை நான் சோதித்து அறிந்துட்டேன். அவங்க இருதயம் எப்படிப்பட்டது, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால். இந்த வார்த்தை 2 இடங்களில் ரிப்பீட் ஆகிறது பாருங்க. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் ஆயிருக்கும். இந்த காலை வேளையிலே உன்னுடைய இருதயத்தை நீ எனக்கு ஒப்பு கொடுத்து நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு அவங்களுக்கெல்லாம் நியமமாய் கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்தார். முதலாவது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேற தேவனே இருக்கக்கூடாது. நான் தான் உன்னுடைய தேவன், யெகோவா தேவன். கீழே மேலே வானத்துல கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ யாதொரு விக்கிரகத்தை நீ வணங்கக்கூடாது. அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க கூடாது. அந்த நாமங்களை கூட உன் உதடுகளால் உச்சரிக்க கூடாது என்று நியமங்களை கரெக்டா ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்க, எல்லாத்தையும் நாங்க செய்வோம் செய்வோம் சொன்னாங்க. ஒன்னையுமே அவர்கள் செய்யல. பிரியமானவர்களே, அவர்கள் வழி பிரயாணத்துல போகும்போது எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய அந்த காரியங்கள், அவர்களுடைய விக்கிரகங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்க செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். அந்த தேவர்களை வணங்குகிறவர்களாய் மாறி போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தூரப்படுத்தினார்கள், ஆண்டவரை விட்டு விலகினார்கள், ஆண்டவரை விசனப்படுத்தினார்கள், ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தெய்வமாக நீ கொண்டிருக்கணும். நான் யார்? நான் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர், செயல்களில் பெரியவர் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை உன்னிலே அதிகமாய் பெருகணும். ஆண்டவர் இந்த காலை வேளையில விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாண்டு சொல்றார், உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை எவ்வளவு அதிசயவிதமாய் நான் புறப்பட பண்ணினேன். ஏன் நீ என்னை விட்டு தூரமாய் போகிறாய்? ஏன் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய அந்த அங்கலாய்ப்பு இந்த காலை வேளையிலே இருதயங்களிலே செவிகளிலே கேட்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கிறோமா? இல்லை.
நான் இன்று செவி கொடுக்கல, இன்னொரு நாள் என் நான் அவருக்கு செவி கொடுப்பேன்னு காலத்தை கடத்துகிறவர்களாய், காலத்தை போக்குகிறவர்களாய் இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு என் ஜனம் செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆண்டவர் அனுகிரக காலத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஒருவேளை மறுபடியும் மறுபடியும் அவரை விசனப்படுத்துகிறவர்களாய், கோபப்படுத்துகிறவர்களாய், அவரை மட்டுப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு நான் விட்டு விட்டேன், தங்களுடைய யோசனைகளின்படியே அவர்கள் நடந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் மறுபடியும் சொல்றார் பாருங்க, அப்படி அவர்கள் நடந்தாலும் அவங்க எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். மறுபடியும் சொல்ற, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே அதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலே என்னுடைய மகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படி மாத்திரம் அவர்கள் செய்தால் அவர் என்ன செய்வாராம் என்றால், நம்முடைய எதிராளிகளை தாழ்த்தி அவருடைய கையை நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் சொல்லி இருக்கிற நியமங்களை, கட்டளைகளை உண்மையாய் கை கொண்டு அவைகளின்படி நடக்க நம்முடைய இருதயத்தை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்தி, அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்தி, நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் அவருடைய கரத்தை நீட்டுகிற கர்த்தராய் இந்த காலை வேளையிலே அவர் இருக்கிறார். நமக்கு அதை வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமே, ஆனால் ஆண்டவரை நாம் அவருடைய ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், வழிகளில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அடுத்ததாக அப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உச்சிதமான கோதுமை, உச்சிதமான கோதுமை, உயர்வான ஆசீர்வாதங்கள், கண்மலையின் தேன், கண்மலையின் தேன், அது உயர்வான தேன், அது நம்முடைய கண்களை தெளிவாக்கும். அந்த தேன் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அன்பான தெய்வ பிள்ளை, எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமே, ஆனால் ஆண்டவருடைய அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்பது என்ன? அவரை உண்மையாய் கை கொள்ளணும், அவரை உண்மையாய் ஆராதிக்கணும். ஏதோ கடமைக்காக அல்ல, கடமைக்காக நான் வேதத்தை வாசிக்கணும், கடமைக்காக ஜெபிக்கணும் இல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் அவர் மேல உள்ள ஒரு அன்பு நம்மள பெருகணும். பிரியமானவர்களே, அவர் அநேக நியமங்களை நமக்கு தந்திருக்கிறார், கட்டளைகளை தந்திருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காரு. அதானே அவருடைய கட்டளை. உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படும். ஆண்டவரை தினமும் தேடுகிறவர்களாய் பாருங்க, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அவர் மோசேக்கு எல்லாவற்றையும், அந்த கூடாரத்தை எப்படி செய்யணுங்கிற எல்லா மாதிரியையும் ஆண்டவர் காண்பித்துட்டு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார் பாருங்க, நான் ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டு பதிக்கிறதற்கும், மரத்துல சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மோசையை பார்த்து சொல்ற, மோசே, நான் உனக்கு இத்தனை மாதிரிகளை உனக்கு காண்பித்திருக்கிறேன். நான் இப்பொழுது ஊரியின் மகனாகிய பெசலேயலை நான் பெயர் சொல்லி அழைத்து அவனை நான் தேவ ஆவியினால் நிரப்பி வினோத வேலைகளை யூகித்து யோசித்து செய்கிறதற்குரிய அந்த ஞானமும் புத்தியும் அறிவும் நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். அவன் உனக்கு உதவி செய்து செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே ஞானமற்றவர்களா இருக்கிறீர்களா? இந்த உலகத்துல எப்படி நடக்கணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு
ஞானம் இல்லாம இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல ஞானம் வேணும்னு நீங்க விரும்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஊரியின் குமாரனாகிய பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து விசித்திர வினோத வேலைகளை யூகித்து யோசித்து செய்யத்தக்கதான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்த தெய்வம் இந்த காலை வேளையிலே நமக்கும் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். இந்த காலை வேளையில் இந்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஞானங்களை தந்து நம்மை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளையே, கேட்ட வேத வசனங்கள் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது அவர் நமக்கு விசேஷித்த நன்மைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் திருப்தி அடையும்படி செய்வார். இது மாத்திரமல்ல, ஞானமற்றவர்களாய் இருப்போமே ஆனால் இந்த உலகத்துல எப்படி நடக்கணும், குடும்பத்துல எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் என்கிற ஞானமில்லாத ஒருவேளை பேதையை போன்ற குணங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமே ஆனால் காலை வேளையில அவர் சொல்றார், நான் தேவ ஆவியினால் உன்னை நிரப்பி உனக்கு விசித்திர வினோத வேலைகளை யூகித்து யோசித்து செய்யத்தக்கதான ஞானத்தை உனக்கு தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். வார்த்தைகள் இந்த நாளிலே அறிக்கை செய்வோம் பிரியமான பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைக்கு விசித்திர வினோத வேலைகளை, சகல விதமான வேலைகளையும் ஆண்டவரே யூகித்து யோசித்து செய்யத்தக்கதான விசேஷ ஞானத்தை பிள்ளை தலை மேல வச்சிருங்கப்பா என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அவர்களே, அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த உலகத்துல எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் போதித்து நடத்துவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.